துறை செயலாளர்களை மார்ச் 21 அழைக்கும் போது அவர்கள் எல்லாம் என்ன நினைத்திருக்கிறார்கள்? ஃபேர்வெல் மீட்டிங் மோடி கொடுக்குறார். மாறாவர் என்ன சொல்கிறாரு? நான் ஜூன் மாதம் வந்துடும், நீங்கள்லாம் என்ன செய்யணும் ஏது செய்யணும், 100 டேஸ்க்கு பிளான், அப்புறம் 5 இயர்ஸ்க்கு பிளான். ஒரு செயலாளருக்கும் கேபினட் செக்ரட்டரிக்கும் ஒருத்தனுக்கும் முதுகெலும்பு இல்லை. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது இதை நாங்கள் செஞ்சோன்னா நாளைக்கு வேறு கவர்மெண்ட் வந்துன்னா எங்கள் பதவி போய்டும்னு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயத்தையும் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. நினைத்தே பார்க்க முடியாத அட்டூழியங்கள் இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. 24-25க்கான பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸை ரெடி பண்ணுங்கன்றாரு. இதை மோடி எப்படி சொல்ல முடியும்? நீ தோற்று போயிட்டேன்னா என்ன கதை? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தோக்க மாட்டேன், நான் சாஸ்வதம். அந்த டேஷுக்கு எதுக்குடா எலெக்ஷன் நடத்துறீங்க? 2019 2வது தடவை ஜெயிச்சு வந்த பிறகு அவர் செக்ரட்டரிஸ் மீட்டிங்கை கூப்பிட்றாரு 2019 ஜூனில். இந்த முறை அட் த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் மே 1 2 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். இது எவ்வளவு பெரிய ஆணவம், இது எவ்வளவு கொழுப்பு இதெல்லாம். 18வது பொது தேர்தல் இது. இதுவரை 17 பொது தேர்தல்களில் நடக்காத அட்டூழியம், மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு நடக்காத அட்டூழியம் இந்த தேர்தலில் நடந்து கொண்டிருக்கிறது. வெகுஜன மீடியா இதை பேச மறுக்குது, அப்போசிஷன் இதை பேச மறுக்கிறான். எலெக்ஷன் கமிஷன் சுவமோட்டோவா காக்னிசன்ஸ் எடுத்துருக்கணும். 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் மோடி காலடியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பதுமைகளாக மாறிவிட்டார்கள். அப்புறம் என்ன டேஷுக்கு எலெக்ஷன் கமிஷன்? ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் அது. எம்சிசி இஸ் நாட் மோடிஸ் கோட் ஆஃப் கான்டாக்ட்ங்கிறத மட்டும் நம்ம எலெக்ஷன் மோடி கோட் ஆஃப் கான்டாக்ட், இட்ஸ் நாட் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். தட்ஸ் த ப்ராப்ளம். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆறுமணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் அப்படிங்கிறது அதனுடைய முதற்கட்டத்துக்கான நாட்களை எட்டிட்டோம். நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது. ஆனால் நடத்தை விதிமுறைகள் யாருக்கெல்லாம் அமலில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டினாகவே மாறி இருக்கிறது. சர்வதேச ஊடகங்கள் இந்திய தேர்தல் குறித்து தலையங்கங்கள் தீட்டும் பொழுது மோடி குறித்த விமர்சனங்களை கிரிட்டிக்காக இருந்தால் வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை கடிதம் எழுதி கண்டிக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் புது விதமாக இருக்கிறது. அவங்க கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்கிறத தாண்டி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக, லோடட் ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் விடுறாங்க. குறிப்பாக இந்த முறை அயர்லாண்டில் ஐரிஷில் இருக்கக்கூடிய ஐரிஷ் டைம்ஸ் பத்திரிகைக்கு அப்படி ஒரு வினோதமான விஷயம் நடந்திருக்கிறது. என்ன நடந்துச்சு, நம்ம அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஆமாம், ஐரிஷ் டைம்ஸ் பத்திரிக்கை, அயர்லாந்துடைய முக்கியமான பத்திரிக்கை வந்து ஒரு தலையங்கம் எழுதியிருந்தது. ஐரிஷ் டைம்ஸ் வியூ ஆன் இந்தியன் எலெக்ஷன்ஸ், மோடி டைட்டன்ஸ் த கிரிப். அதில் வந்து மோடி வந்து 490 மில்லியன் தவறாக போட்டிருக்காங்க. 970 மில்லியன், 97 கோடி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. 41 நாள் தேர்தல் நடக்க போகுது. முக்கியமானது என்ன சொன்னால், there will be little doubt about the result. Narendra Modi will sweep easily to a comfortable third term as Prime Minister and his BJP seems set for an even greater parliamentary majority than in 2019. இன்னும் 41 நாள் தேர்தல் நடக்க போகுது. 97 கோடி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. லிட்டில் டவுட், சின்ன அளவில் தான் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்க முடியும். மோடி வந்து ஸ்வீப் பண்ண போகிறாரு எலெக்ஷன்ஸை. 19 கிடைச்சதை விட அதிகமான பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி கிடைக்க போகுதுன்னு எழுதிட்டு, மோடியோட பர்சனல் பாப்புலாரிட்டி அதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளை இவர்களுக்கு அடக்கி ஒடுக்குகிறார்கள். மோஸ்ட் ரீசெண்ட் வாஸ் த அரெஸ்ட் ஆஃப் கெஜ்ரிவால். அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியோட இதை சீஸ் பண்ணது, ஃபண்ட்ஸை. அதே மாதிரி இடி வந்து 95% பொலிட்டிக்கல் கேசஸ் ஃபைல்டு அகேன்ஸ்ட் அப்போசிஷன் சொல்லிட்டு, மோடியோட எம்ப்ரேஸ் ஆஃப் ஹிந்து நேஷனலிசம் இந்த 80%, 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் ஹிந்து நேஷனலிசம், இந்துக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறதும், ஆன்டி முஸ்லீம் டென்ஷன்ஸ், வயலன்ஸ், இதெல்லாம் நேரு காலத்திலேருந்து உருவான மதச்சார்பின்மை என்ற அந்த அரசியலை வந்து பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. An intolerant Hindu first majoritarianism is the worst order of the day, sustained by a populist BJP welfareism that has strong appeal among countries poor. அதாவது வந்து ஹிந்துஸ் தான் முதன்மையானவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்து பெரும்பான்மை மதவாதம் மற்றும் நலத்திட்ட உதவிகள், பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸை கொண்டு போனது நாட்டின் ஏழை மக்களிடம் பிஜேபியுடைய பவரை வந்து பாப்புலாரிட்டி அதிகரிச்சிருக்கு. ரீசெண்ட் பியூ போல், சர்வதேச அமைப்பு, அவங்களோட சர்வே வந்து 67% இந்தியர்கள் ஒரு வலிமையான தலைவர் வேணும்னு சொல்கிறாங்க. த ஏஜ் மேன், அது கடைசியாக எப்படி முடிக்கிறாங்கன்னா, விக்டர் ஆர்பான் ஹங்கேரின்னு நினைக்கிறேன், ரிசப் எர்டோகான் டர்க்கி, இவங்களோட வழியில் ஒரு சகிப்புத்தன்மையற்ற சுதந்திரமற்ற ஜனநாயகங்கள் உலகில் பல்கி பெருகுவது தொடர்கிறது. மோடி வந்து ஒரு சர்வாதிகாரின்னு இன்டைரக்டாக அவன் சொல்கிறான். அது தலையங்கம், அது அவன் கருத்தை அவன் சொல்லிட்டு போகிறான். இதில் என்ன இஷ்யூன்னா, இந்த தலையங்கத்துக்கு பதில் சொல்லி ஐரிஷ் டைம்ஸ் பத்திரிகைக்கு அயர்லாந்துக்கான இந்திய தூதர் அகிலேஷ் மிஸ்ரான்றவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஏப்ரல் 15, 2024. இந்தியாஸ் டெமோக்ரஸி ஸ்ட்ராங், வைப்ரண்ட் அண்ட் ரோபஸ்ட். அந்த இதெல்லாம் அவர் வந்து இது மோடியை பற்றின இத்தனையும் மோடியை பாராட்டியும் அவன் எழுதியிருக்கான். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, த ஃபைட் அகேன்ஸ்ட் டீப்லி என்ட்ரச்ட் ஈகோ சிஸ்டம் ஆஃப் கரப்ஷன், ஊழலுக்கு எதிரான அந்த ஒரு போராட்டம் என்பது கிரியேட்டட் பை த பிராக்கெட்டில்
The corruption created by 55-year rule including 30 years by a single dynastic party in India. 55 வருஷம் இந்தியாவில் நடந்த ஆட்சியில் 30 வருஷம் ஒரே குடும்பம் தான் ஆண்டுது. அது வந்து ஒரு சிங்கிள் டைனாஸ்டிக் பார்ட்டி, குடும்ப அரசியல்னு சொல்கிறார். இஸ் அ மேஜர் ஃபேக்டர் பிஹைண்ட் மோடிஸ் எவர் க்ரோயிங் பாப்புலாரிட்டி. இதுதான் மோடியோடைய பாப்புலாரிட்டி இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதுக்கு காரணம். There is huge sense of relief at the grassroots level to witness action being taken and recoveries made from the rich and powerful elites who operated with a sense of entitlement of opportunity. இவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள், ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்களிடம் நல்ல ஆதரவு இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து மீடியா, என்ஜிஓ இவங்களுக்கு எதிராலாம் ஒன்றும் ஸ்பெஷல் இவங்க கேஸ் போடக்கூடாதுலாம் எதுவும் சட்டம்லாம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, ஆல் கேசஸ் ஆஃப் கரப்ஷன் ஆர் பர்சூட் ஸ்ட்ரிக்ட்லி ஆஸ் பர் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர். அதாவது வந்து சட்டத்தின் மாட்சிமை தான் இங்கே நடக்குது. இந்தியா வந்து 80% இந்து நாடுன்னு சொல்கிறது கேட்டு புளிச்சு போன ஒரு விஷயம். இது வந்து எல்லோருக்குமான நாடு. ஆகவே மோடி பிஜேபி ரூல்ஸ் இன் 12 இதில் வந்து மோடியோடைய பிஜேபி இந்தியாவில் 28 மாநிலங்களில் 12 மாநிலங்களில் தான் ஆட்சியில் இருக்குது. திஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி இன் இந்து மெஜாரிட்டி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்து வந்து ரொம்ப தவறானதுன்னு ஒரு கட்டுரையை வந்து ஒரு கடிதத்தை அகிலேஷ் மிஸ்ரா அயர்லாந்துக்கான இந்திய தூதர் எழுதுகிறார். இதில் என்ன விஷயம்னா, அவர் வந்து 55 வருஷம் இந்தியாவை ஆண்ட ஆட்சிகளில் வந்து 30 வருஷம் ஒரே குடும்பம் ஆண்டு இருக்குது. அந்த குடும்ப அரசியலோட விளைவு தான் இன்றைக்கி மோடிக்கு இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டின்னு எழுதுகிறேன். இது வெளிப்படையாக அரசியல் ரீதியிலான ஒரு பதில். இதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா, ஜெயராம் ரமேஷ் எழுதின கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு, த காங்கிரஸ் ரெஸ்பாண்டட் மிஸ்ராஸ் லெட்டர் கிளைமிங் தட் ஹி ஹட் பிரீச்ட் ரூல்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ அவர் தன்னுடைய ரூல்ஸோட அவருடைய பணியை தீர்மானிக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ரூல்ஸே மீறி இருக்காரு. டிஃபெண்டிங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன் திங் அண்ட் இஸ் டு பி எக்ஸ்போஸ். அதாவது இந்திய அரசாங்கத்தை வக்காலத்து வாங்குறதுன்றது வேறு, ஒரு கட்சிக்கு வக்காலத்து வாங்குறதுன்றது வேறு. எதிர்கட்சிகளை 55 வருஷம் ஆட்சியில் 30 வருஷம் குடும்ப ஆட்சி ஊழல்ன்றது அயோக்கியத்தனமானது. இது எதிர்கட்சிகள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியிலான கருத்து. இது ப்ராபகண்டா. வெளிநாட்டுக்கான இந்திய தூதரவரிடமிருந்து இத்தகைய கருத்து வந்து அதிர்ச்சி அளிக்கிறது அவர் சொன்னது. திஸ் அம்பாசிடர் ஆக்சுவலி கரியர் டிப்ளமேட். இவர் வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். இவரோட கருத்து வந்து வெட்கக்கேடானது, கேவலமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. இவர் தன்னுடைய நடத்தை விதிமுறைகளை மீறினதால் உடனடியாக ஒரு பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். ஸோ இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளிநாட்டுக்கான இந்திய தூதர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களை பற்றி கருத்து சொல்லும்போது, இங்கே வந்து சர்வாதிகாரம் அதாவது சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொல்லும்போது, இங்கே மத சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடலை, இங்கே ரூல் ஆஃப் லா படி தான் எல்லாம் நடக்குதுன்னு கடிதத்தை மட்டும் எழுதியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. மாறா அவர் ஒரு படி மேலே போய் கட்சிக்காரனா பிஜேபிக்காரனா 55 வருஷம் இந்தியா வாண்ட கட்சிகளில் 30 வருஷம் ஒரே கட்சி குடும்ப ஆட்சி நடந்ததுன்றது ஒரு அதிகாரி பேசுகிற வார்த்தை கிடையாது. அதை பிஜேபிக்காரன் பேசலாம். ஸோ வெளிப்படையாக அதிகாரிகள் வந்து அந்த பக்கம் விழுந்துட்டாங்க. மோடியோட சொந்த சொத்தாக மாறி போய்விட்டது இந்திய வெளியுறவுத்துறையும் இந்திய அதிகார வர்க்கமும் என்பது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலில் இருக்கும்போது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இப்படியெல்லாம் பேசுகிறதுன்றது அயோக்கியத்தனமானது. மோடி ஒன்றும் நிரந்தரம் கிடையாது, பிஜேபி ஒன்றும் சாஸ்வதம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் எல்லாமே அனித்தியமானது தான். சர்வாதிகாரிகள் வருவார்கள், போவார்கள். உலக வரலாறு எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்து கொண்டிருக்கும். தாங்கள் நிரந்தரமாக ஆளப்போவதாக நினைத்து கொண்டு இவர்கள் இந்த அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். சார், இப்போ இதில் ஹிந்து நேஷனலிஸ்ட் லீடராக மோடி காட்டுவது என்பது தவறுன்னு புரிஞ்சுக்க வராங்களா? அவர் வந்து எல்லாருக்குமான அவங்க அதை வந்து ஒரு விதத்தில் விரும்புகிறாங்க. நல்ல பாயிண்ட்டாக ஹிந்து நேஷனலிஸ்ட் லீடர் அப்படின்னு அவரை நீங்கள் சொல்கிறது வந்து தவறு. அவர் எல்லோருக்குமான லீடர்ன்றதை மென்மையாக சொல்கிறாங்க, அல்லது சொல்லாமல் கடந்து போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, ஆமாம் மோடி வந்து இந்து நேஷனலிஸ்ட் லீடர்ன்றது தான் மறைமுகமாக சொல்கிறாங்க. 80% இந்துஸ் இருக்கக்கூடிய நாட்டில் நாங்கள் வந்து மதத்தின் அடிப்படையில் யாருக்கும் நலத்திட்டங்களை மறுக்கலை, கொடுக்கல. இன்றைக்கி ஊழலுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறத கெஜ்ரிவால் கைது அவங்க அந்த தலையங்கத்தில் சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கில் முடக்கிறது சொல்லும்போது சட்டம் தான் கடமையை செய்து அப்படின்னு அதை கடந்து போகிறான். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலில் இருக்கும்போது பிரதான எதிர்க்கட்சியோட முதலமைச்சரை நீ ஜெயிலில் வச்சுட்டு எலெக்ஷன் நடத்துகிறேன்னா அதை விட கேலி கூத்தி எதுவும் கிடையாதுன்ற குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு கூட மோடி அரசாங்கத்தின் அதிகாரிகளிடம் இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் அவங்க வந்து மறைமுகமாக நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா, இவங்க வந்து ஹிந்து நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்கிறத அவங்க கண்டிப்பாக கடுமையாக எதிர்க்கிறாங்களா கண்டிக்கிறாங்களான்னா இல்லை. அப்படி சாஃப்டாக அதை கண்டிச்சுட்டு கடந்து போகிறாங்க. இன்ஃபேக்ட் அதை அவங்க விரும்புகிறாங்க. அதாவது இந்த மோடி அரசாங்கத்தோட ஒரு வெற்றி நம்ம அதை சொல்லலாம். எதெல்லாம் வந்து சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமானதோ, எதெல்லாம் வந்து பன்னெடுங்காலமாக இந்தியாவில் வளர்த்தெடுக்கப்பட்ட வளர்ந்த விழுமியங்களுக்கு உட்பட்டதோ அதற்கு எதிராக மோடி செயல்படும் போது அது மக்கள் மன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மோடியின் வாக்கு வங்கியை
குறைந்தபட்சம் தக்க வைத்துக் கொள்ளுகிறது அல்லது விரிவுபடுத்துகிறது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாடுகளில் இந்தியாவில் தீவிரவாதிகளாக அறியப்பட்டவர்களை வெளிநாடுகளில் வேட்டையாடி கொல்லுவது. கனடாவில் அந்த தேசத்தோட பிரதம மந்திரி சொல்கிறாரு நிஜார் கொலை வழக்கில் இந்தியா இன்வால்வ்டுன்னு. ஆனால் அவருக்கு எவிடன்ஸ் கொடுக்கல, அவரே அதுக்கு பிறகு அமைதியாக இருக்கார். ஆனால் அமெரிக்காவில் பன்னூன் சீக்கிய தீவிரவாதி இந்தியாவில் தேடப்படக்கூடிய குற்றவாளி, அவரை கொலை செய்வதற்கு இந்திய அரசாங்கத்தின் உளவுத்துறையின் மிக உயர்ந்த அதிகாரி திட்டம் தீட்டினார் என்பதை எவிடன்ஸோடு கண்டுபிடிச்சு கூலிப்படையை நியமித்தது. அது என்னென்னா, இவங்க எவனை கூலிப்படையை ஹையர் பண்ணுறாங்களோ அவன் அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட கையாள். அவங்க இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னா, ட்ரக் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி கூலிப்படையெல்லாம் வெளியில் விட்டு வச்சுருப்பான். அவன் வேறு யாரையாவது கொலை பண்ணால் விட்டுருவான். ஆனால் இந்த மாதிரியான ஃபாரினர்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஹையர் பண்ணுறாங்கன்னா அவன் விஷயத்த சொல்லுவான். அவன் அவனை வெளியிலேயே விட்டு வச்சுருப்பான் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ். அவனை இவங்க பிடிச்சி காசு கொடுக்குறாங்க, அவன் மாட்டிக்கிட்டான், அவனே போய் சொல்லிட்டான். அதில் நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கான் இந்திய அதிகாரிக்கு எதிராக. பெயர் குறிப்பிடப்படாத இந்திய உளவுத்துறை அதிகாரி, ரா அதிகாரி என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு எதிராக இன்றைக்கு அமெரிக்கன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைலாக இருக்குது. அதாவது அமெரிக்காவுக்குள்ள ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை கொலை செய்கிறதுக்கு திட்டம் திட்டுனாங்க. இதில் இடைத்தரகராக செயல்பட்ட குப்தான்ற ஒருத்தர் செக்கோஸ்லோவாக்கியாவில் மாட்டி ஐ திங்க் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, அல்லது அந்த டெபோட்டேஷனுக்காக செக்கோஸ்லோவாக்கியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. கனடா விஷயத்தில் நாங்கள் நிஜார் கொலையில் இந்தியா சம்மந்தப்பட்டதுன்னு ட்ரேடோ சொன்ன குற்றச்சாட்டை கடுமையாக மறுத்து வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்ச ஜெய்சங்கர் பன்னூன் கேஸில் நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்காரு. இந்திய அரசாங்கமே அமைதி காக்குது பன்னூன் கேஸில். ஒரு கட்டத்தில் விவகாரம் முத்துனோன்னே ரோக் ஆஃபீஸர்ன்ட்டாங்க அவனை. இந்த குறிப்பிட்ட அதிகாரியை, ரா அதிகாரியை, அவர் ரோக் அதிகாரி, எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஒரு ரோக் ஆஃபீஸர் ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு தீவிரவாதியை கொலை பண்ணுறது அவனோட தனிப்பட்ட முடிவு கிடையாது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட முடிவாக தான் இருக்க முடியும். தெளிவாக அவன் பத்திரிகையில் எழுதுகிறான், என்எஸ்ஏவோட அப்ரூவல் இல்லாமல் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்காது. என்எஸ்ஏ டைரெக்டாக மோடிக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ இது இப்போ இந்த விஷயத்தை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானதுன்னு, இது நேருவோட இந்தியா, இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று இந்த விஷயத்தை விவாதிக்கும் இந்திய அரசாங்கத்தை இந்தியர்களே கண்டிப்பார்கள், இது நேருவின் இந்தியாவாக இருந்தால். ஆனால் நேருவின் இந்தியா கடந்த காலத்தின் கரிய நிழலாக மாறி போய்விட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க இதை சிலாகிச்சு பேசுகிறாங்க. பார்த்தியா, இந்தியாவில் தேடப்படுற குற்றவாளிகளை வெளிநாட்டில் மோடி தேடி கொள்கிறாரு. இது என்னென்னா, கனடாவையும் அமெரிக்காவையும் மட்டும் எழுதாமல் கார்டியன் பத்திரிக்கை பாகிஸ்தானில் 20 தீவிரவாதிகளே சுட்டு கொல்லப்பட்டது இந்திய அரசாங்கத்தோட வேலைன்னு ஒரு கட்டுரையில் கார்டியன் பத்திரிக்கை எழுதுகிறான். அதை சிலாகிச்சு யோகி ஆதித்யநாத் மோடி கலந்துக்கிட்ட தேர்தல் கூட்டத்தில் பேசுகிறார். நல்லா கவனிங்க, மோடி கலந்துக்கிட்ட தேர்தல் கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் கார்டியன் பத்திரிகையில் வந்ததை, பாகிஸ்தானில் 20 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டது இந்தியா தான் கார்டியன் பத்திரிகை எழுதினதை பாராட்டுறாரு. ஆனால் கனடாவிலையும் அமெரிக்காலையும் நடந்ததை பற்றி வாய் திறக்காமல் இருக்காங்க. பாகிஸ்தானோட இது இவங்க நிறுத்திக்கிறாங்க, இந்த அயோக்கியர்கள் அதை நிறுத்திக்கிறாங்க. இப்போ வெகுஜன இந்திய மக்கள் மத்தியில், ஹிந்துத்துவா ஓட் பேங்க் மத்தியில் இது மோடியோட புகழை, மோடியோட பாப்புலாரிட்டியை கூட்டுமா குறைக்குமா? கூட்டும். இது அவங்களுக்கு வாக்கு வங்கியை உயர்த்துது. ஸோ எதெல்லாம் நேருவின் இந்தியா தவறு என்று சொன்னதோ, நினைத்தே பார்க்க முடியாத பாவம் என்று கருதியதோ, அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக மோடியின் இந்தியா செய்கிறது. ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்த பிறகு, ஒரு பிரதான எதிர்க்கட்சியோட முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ணுறான். ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது, முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்ய முடியும் என்று. எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதில் மோடி யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றவர், நாங்கள் மாணவர்கள், மோடி பேராசிரியர், நாங்கள் மாணவர்கள்ன்றார். பிரதான எதிர்க்கட்சியோட வங்கி கணக்கில் முடக்கிறான். நினைச்சே பார்க்க முடியாத அட்டூழியம். யோசிச்சு பாருங்கள், இதே மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு பிஜேபி சிஎம் தூக்கி உள்ளே வச்சிருந்தாலோ, பிஜேபியோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாலோ என்னெல்லாம் நடந்திருக்கும் இந்த நாட்டில். ஆகவே எவையெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத பாவங்களாக, சட்டவிரோத காரியங்களாக, எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாதவையாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக மோடி செய்து கொண்டே போகிறார். அதே மாதிரி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அது ஒன்லி கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான். ஆனால் எல்லா துறை செயலாளர்களையும் அழைத்து அவர் பேசுகிறார். துறை செயலாளர்களை மார்ச் 21ஆம் தேதி அழைக்கும் போது அவர்களெல்லாம் என்ன நினைத்திருக்கிறார்கள்? ஃபேர்வெல் மீட்டிங் மோடி கொடுக்குறார். மாறா அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஜூன் மாதம் வந்துடும், நீங்கள்லாம் என்ன செய்யணும், ஏது செய்யணும், 100 டேஸ்க்கு பிளான், அப்புறம் 5 இயர்ஸ்க்கு பிளான். கேபினட் செக்ரட்டரியை கூப்பிட்டு எல்லாரும் 10 டிபார்ட்மெண்ட்டும் பிளான் ரெடியாக இருக்கணும், மே 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அதை சார்ட்டு போட்டுக்கணும், எல்லாம் பண்ணணும், அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. ஒருத்தனும் கூட ஒரு செயலாளருக்கும் கேபினட் செக்ரட்டரிக்கும் ஒருத்தனுக்கும் முதுகெலும்பு இல்லை.
மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது இதை நாங்கள் செஞ்சோன்னா நாளைக்கு வேறு கவர்மெண்ட் வந்துன்னா எங்கள் பதவி போய்டும்னு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயத்தையும் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. நினைத்தே பார்க்க முடியாத அட்டூழியங்கள் இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது அடுத்த 5 வருஷத்துக்கோ அடுத்த 100 நாளுக்கான எந்த 24-25க்கான பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸை ரெடி பண்ணுங்கன்றார். இதை மோடி எப்படி சொல்ல முடியும்? நீ தோற்று போயிட்டேன்னா என்ன கதை? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தோக்க மாட்டேன், நான் சாசுவேன். அந்த டேஷுக்கு எதுக்குடா எலெக்ஷன் நடத்துறீங்க? எதுக்கு நடத்துறீங்க? மோடியே ஜெயிச்சார் 400 சீட்டு, அல்லது இப்போ இருக்க 303 ஜெயிச்சார், இல்லை 10% எக்ஸ்ட்ரா போட்டு 340 ஜெயிச்சார்னு சொல்லிட்டு போங்களேன். செலவாதி மிஞ்சும் இல்லை. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பட்டமாக மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை மீறி கேபினட் செக்ரட்டரி துறை செயலாளர்கள் அழிச்சு மீட்டிங் போடுறார். ஜூன் மாதம் பவருக்கு வந்தோன்னா அடுத்த 100 நாள் திட்டம், அடுத்த 5 வருஷ திட்டம், 24-25. ஏன்னா இப்போ வந்து ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இன்ட்ரீம் பட்ஜெட் தான், மெயின் பட்ஜெட்டுக்கான பேராமீட்டர்ஸை ரெடி பண்ணுங்கன்றார். இதை நாங்கள் பண்ண முடியாது, எம்சிசி அமலில் இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் செய்ய முடியாதுன்னு ஒருத்தனும் சொல்லலை. சரி, எவனுமே சொல்லலை. இது மீடியாவில் பெரிய அளவில் வந்துடுச்சு. ஏன் எந்த எதிர்கட்சியும் போய் எலெக்ஷன் கமிஷனை அப்ரோச் பண்ணி இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு கேட்கல? ஏன் எதிர்கட்சிங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு? ஏன் இது அவனுங்க மனசில் தோணலை? ஏன் வந்து காங்கிரஸ் செய்யலை, சமாஜ்வாதி பார்ட்டி செய்யலை, ஏன் திமுக செய்யலை? எல்லாத்துக்கும் பேசுகிற திமுக இதை பேசணும்ல, எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணணும்ல. ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது, எதையுமே அவங்க மறுக்கல. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிக்கை முதல்ல இதை லீக் அவன் தான் போடுறான். இதை பேஜ் 1ல் 4 நாள் பொறுத்து சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் இது தவறுன்னு எழுதுறான், வேற ஒரு அனலிஸ்ட்டை வச்சு. ஒரு குழந்தை கூட தெரியும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கும்போது நீ வந்து எப்படி வந்து செக்ரட்டரிஸ் மீட்டிங்கை கூப்பிட்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு அடுத்த பட்ஜெட்டுக்கான 24-25 பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸ் ரெடி பண்ணு நீ எப்படி சொல்ல முடியும்? அந்த கருமத்துக்கு நீ ஃபுல் பட்ஜெட்டே பர்சன்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே. இது எப்படி சாத்தியப்படும்? இதை ஏன் எவனுமே எதிர்க்க மாட்டேன்றான்? பெரிய பத்திரிகைகள் எக்ஸப்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எவனுமே இதை எழுதலை. ஏன் எந்த எதிர்கட்சியும் போய் எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணலை? அப்போ இது எங்கே போகுது இந்திய ஜனநாயகம்? மிக ஆபத்தான கட்டத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். 3வது முறை கண்டிப்பாக மோடி ஜெயிச்சார்னா எல்லாமே தலைகீழ மாறும். அது லாஸ்ட் எலெக்ஷன் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்தியா வில் பவுன்ஸ் பேக் அட் சம் ஸ்டேஜ், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒருவேளை மோடி ஜெயிச்சு வந்தார்னா மிகப்பெரிய அளவில் வந்து நெருக்கடிகள் உண்டாகும் ஜனநாயகத்துக்கு. இதுக்கு ரொம்ப மென்மையாக சொல்கிறதுனா, எந்த கவர்மெண்ட்டு 2019 2வது தடவை ஜெயிச்சு வந்த பிறகு அவர் செக்ரட்டரிஸ் மீட்டிங்கை கூப்பிட்றாரு 2019 ஜூனில். இந்த முறை இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் மே 1ஆம் தேதின்றது 2 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். இது எவ்வளவு பெரிய ஆணவம், இது எவ்வளவு கொழுப்பு இதெல்லாம். அப்போ அவர் வந்து இந்திய ஜனநாயகத்தை சவக்குழிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னுமாடா உங்களுக்கு புத்தி வரல? எதிர்கட்சிகளுக்கும் மீடியாவுக்கும் இதை சிலாகிச்சு எழுதுகிறான். சரி, சிலாகிச்சு எழுதுகிறவன் கைக்கூலி, நியூஸ் 18 அம்பானி கம்பெனி அவன். ஏன் எதிர்கட்சிகள் ஒரு ஃபஸ்ட்டு இது பண்ண வேண்டியதுன்னா அப்ரோச் பண்ணியிருக்கணும்ல, கமிஷன் அப்ரோச் பண்ணியிருக்கணும்ல, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ்னு அதை பற்றி பேசியிருக்கணும்ல. கிளியர் வயலேஷன் ஆஃப் எம்சிசி. 18வது பொது தேர்தல் இது. இதுவரை 17 பொது தேர்தல்களில் நடக்காத அட்டூழியம், மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு நடக்காத அட்டூழியம் இந்த தேர்தலில் நடந்து கொண்டிருக்கிறது. மோடியே அதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். பெயரளவில் தான் இந்தியா ஜனநாயக நாடு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை எதிர்த்து பேசவோ வெகுஜன மீடியா இதை பேச மறுக்குது, அப்போசிஷன் இதை பேச மறுக்கிறான். எலெக்ஷன் கமிஷன் சுவமோட்டோவா காக்னிசன்ஸ் எடுத்துருக்கணும். 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் மோடி காலடியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பதுமைகளாக மாறிவிட்டார்கள். ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் அது. டிஎன் சேஷன் தன்னுடைய சமாதியில், டிஎன் சேஷன் would have been turning on his graves. தன்னுடைய சவக்குழியில் டிஎன் சேஷன் நெளிந்து கொண்டிருப்பார். சார், இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சார்ஜஸ் இருக்கிறது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அவங்களுடைய கடமைகளை தானே செய்கிறாங்க, அதில் நாங்கள் என்ன இன்டர்வியூன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை. சுயமரியாதை இல்லாத மோடியின் அடிமைகள் இப்படித்தான் பேசுவார்கள். ஏண்டா ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணுறான், வாயை பொத்தின்னு இருக்கீங்களே, இந்த கருமத்துக்கு எதுக்குடா நீங்களாம் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கீங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்கடான்னு திருவாளர் பொதுஜனம் கேட்குறாங்க. எலெக்ஷனாங்க இது? என்னங்க, எப்படிங்க ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணிட்டு நீ எப்படி எலெக்ஷன் எடுத்து உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? இதை எல்லாரும் கடந்து போகிறாங்க. நாளைக்கு எல்லாருக்கும் வரும் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்து போகிறவங்க எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, நாளைக்கு எல்லாருக்கும் இது வரும். பாஸ்டர் நியோமில்லரோட அந்த கவிதை தான், ஃபர்ஸ்ட் தே கேம் ஃபார் த கம்யூனிஸ்ட், ஐ டிட் நாட் ஸ்பீக். முதல்ல கம்யூனிஸ்ட்டை தேடி வந்தால் நான் பேசலை, சோஷியலிஸ்ட்டை தேடி வந்தால் நான் பேசலை, ஜூஸை தேடி வந்தால் நான் பேசலை, கடைசியில் என்ன தேடி வந்தால் எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லைன்னா. பாஸ்டர் நியோமில்லரோட ஃபேமஸ் போயம், ஹிட்லரோட ஜெர்மனியில் நடந்த அட்டூழியம், அதுதான் மோடியின் இந்தியாவில் இன்றைக்கி நடக்குது. தேர்தல் கமிஷன்
ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்படுவது சட்டத்தின் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு, அமலுக்கு வந்த பிறகு ஒரு சிஎம்ஐ கைது பண்ணுறான்றத, இது வந்து சட்டத்தின் நிலைப்பாடு, ப்ராசஸ் ஆஃப் லா, நான் எப்படி தலையிட முடியுன்ற வெக்கக்கேடான அவலமான வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது. ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் அசோக் லவாசாவோட மனைவிக்கும் அவருடைய உறவினருக்கும் இடி நோட்டீஸ் அனுப்பிச்சான், ரெய்டு பண்ணான். அப்பயே வாய் திறக்காத உத்தமர்கள் இவர்கள். ஆகவே எலெக்ஷன் கமிஷனோட அந்த போக்கு மிக மிக ஆபத்தானது, ரொம்பவும் ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. சட்டத்தின் நிலைப்பாடு, ப்ராசஸ் ஆஃப் லா இனிஷியேட் ஆன பிறகு நாங்கள் அதை பேச முடியாது என்பது அயோக்கியத்தனமான வார்த்தை. தன்னுடைய அதிகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மோடி அரசின் காலடியில் சமர்ப்பித்து விட்டது. சரி, இதுவாது ப்ராசஸ் ஆஃப் லா, ஒரு 10% லாஜிக் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். 10% லாஜிக் இன் இட். கேபினட் செக்ரட்டரி மீட்டிங்கை கூப்பிட்டு 24-25 பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸை ஒர்க் பண்ணுங்கன்னு எல்லா செக்ரட்டரிஸ்க்கும் சொல்கிறாரு. அடுத்த 100 days ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகுங்க, 5 year பிளானுக்கு ரெடி ஆகுங்கன்றாரு. இது சரியா? பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயம், மீடியா எழுதுது. 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்வார்கள் அவர்கள்? ஷேம்லெஸ் பீப்புள், வெக்கங்கட்டவர்கள் இவர்கள். எவனுமே பேச மாட்டேன்றாங்க. இது எவ்வளோ பெரிய தப்புங்க. 24-25 பட்ஜெட்டுக்கான ப்ரிப்பரேஷன் இந்த கவர்மெண்ட் பண்ணுமா? அந்த டேஷுக்கு எதுக்கிட்ட எலெக்ஷனு? இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா எவனும்? அது கடுமையான வார்த்தைகளாக தயவுசெய்து எவரும் எண்ண வேண்டாம், மன்னிக்க வேண்டும். இவை கடுமையான வார்த்தைகள் என்று தயவுசெய்து எவரும் எண்ணாதீர்கள். ரத்தம் கொதிக்கிறது. ப்ராசஸே கொலாப்ஸ்டுங்க. டெமோக்ரஸி இஸ் இன் டீப் டேஞ்சர் இந்தியாவில். இந்தியன் எலெக்ஷன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த wonders of world ன்னு டிஎன் சேஷன் சொல்லுவார். நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், 100 crore people ஓட் போட போகிறாங்க. 52 மக்கள் தொகையே வந்து நமக்கு அதிகம். அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை ஐரோப்பாவோட மக்கள் தொகையை விட அதிகம் வாக்களித்தவர்கள். இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 100 crores, 97 crores, 60% போகலாம். 60 கோடி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. மலைகளிலும் மடுவிலும் சமவெளி பிரதேசங்களிலும் காடுகளிலும் கூட வந்து வாக்குச்சாவடிகளை வைத்து நாம் மக்களை வாக்களிக்க வைக்கிறோம். அற்புதமான ஒரு ப்ராசஸ். இதில் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒன்று வந்த பிறகு எல்லா கண்ட்ரோலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கிடையாது, எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட. 24-25க்கான பட்ஜெட்டை பற்றி இன்ட்ரீம் பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செஞ்ச நிலையில் அந்த பட்ஜெட்டுக்கான பேராமீட்டர்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி பேச முடியும்? ஒரு சிம்பிள் லாஜிக் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு ஆணவம், கொழுப்பு, அராஜகம், நான் தாண்டா நிரந்தரன்ற ஆணவம் ஊறி கிடக்கும். அது இந்த கமிஷன் வேடிக்கை பார்க்குது. இந்த இழவு கமிஷன் ஒரு கேடா? எதுக்கு கமிஷன் சொல்லுங்களேன்? இதை ஏன் எவனுமே பேச மாட்டேன்றான்? இந்த மீட்டிங்குக்கு எதிராக இந்தியா அலையன்ஸ் ஏன் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? எவ்ரி திங் இஸ் இன் பப்ளிக் டொமைன். ஸோ கிளியர் பிரீச் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். ஒரு பிரஜையா நான் இதை பற்றி கவலைப்படுறேன். நான் இல்லை, an இண்டிவிஜுவல், an இண்டியன் voter is worried about it. நாளைக்கு கவர்மெண்ட் மாறலாம். யூசி, மோடி ஜெயிச்சு வந்து இதை பண்ணார்னா யாரும் கேட்க போகிறதில்ல. 2019 அவங்க ஜெயிச்சு வந்த பிறகு பண்ணாங்க. அந்த மாதிரி நீ இப்போ ஜெயிச்சின்னா, ஒரு வேளை ஜெயிச்சு வந்த பிறகு பண்ணினா nobody will ask. அட் த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்? இதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் கடந்து போகிறாங்கன்னா மக்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இந்தியா அலையன்ஸ் ஏன் எலெக்ஷன் கமிஷனில் இதை ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணலை? ஏன் டிஎம்கே இதை பற்றி பேசலை? டிஎம்கே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் ஆஃப் இந்தியா பிளாக். அவங்களுக்கு ஐடி விங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எவன் என்ன பேசுகிறான் திமுக எதிரான்னு மினிட் பை மினிட் அதை நோட்டு போட்டு எக்ஸல் ஷீட்டு போட்டு எவன் பேசுகிறான் எழுதுறான்னு ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. உங்கள் தலையில் வைக்கிற ஆப்புங்க இது. இதை ஏன் நீங்கள் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு போகவில்லை? உங்களுக்கு பவர்ஃபுல் பார்லிமெண்ட்ரி லாபி இருக்குது, ஐடி விங் இருக்குது, லீகல் விங் இருக்குது. ஏன் நீங்கள் கமிஷன் அப்ரோச் பண்ணல? இட்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. இதில் இந்த செக்ரட்டரிஸ், கேபினட் செக்ரட்டரியோட அந்த மீட்டிங்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஏன் வந்து இந்தியா பிளாக் இதை எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொண்டு போகல? இந்தியா பிளாக்ல இருக்க முக்கியமான கட்சிகள் காங்கிரஸோ, திரிணாமுல் காங்கிரஸோ, திமுகவோ ஏன் இதை பற்றி வாயை திறக்கலன்றது அதுவும் ஆச்சரியமானதாக இருக்குது. நிறைய கேள்வி சார். இப்போ இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் இவங்க வந்து ரைஸ் பண்ணல, இது ஒரு இஷ்யூவாகவே அவங்க பார்க்கலையாங்கிறது ஒரு அப்படிதான் தோணுது. இதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியலையான்னு தோணுது. இதை புரிஞ்சிக்க முடியலன்றான். இது ஒன்றும் ஹஷ்டு மேட்ரு இல்லை. மீடியாவில் வந்துருச்சு, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. வயரில் கேஎம் சந்திரசேகர், ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரி, இதை கடுமையாக கண்டித்து பேசியிருக்காரு.
இப்போ தெருவில் இருக்க எனக்கு தெரியுது. ஏன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தெரியல? காங்கிரஸுக்கோ டிஎம்சிக்கோ டிஎம்கேவோ இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இந்தியா பிளாக் ஏன் இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க? நீங்கள் எதையும் ஒரு இஷ்யூ ஆக்கல. நீங்கள் கமிஷன் அப்ரோச் பண்ணலாம், கமிஷன் ஆக்ஷன் எடுக்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம், பப்ளிக் மத்தியில் இஷ்யூவை கொண்டு போகலாம், கொஞ்சம் பேக் ட்ராக் ஆகும். நான் இதுக்கு சொல்லுவேன். நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விடுறீங்களா? புரிஞ்சிக்க முடியல இதை. இப்போ இதில் மற்ற காம்போனன்ட்ஸாக இருக்கக்கூடியவர்களே கூட இஷ்யூஸ் ரைஸ் ஆகும்பொழுது அது ஐசோலேட்டடாக பார்க்குறாங்களா? உதாரணத்துக்கு அசோக் லவாசாவின் மீது நடத்தப்பட்டதுக்கு அன்றைக்கி பியூரோக்ரஸிஸ் கொஷின் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. லோயா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு பிறகு ஜுடிஷியரி அதை கொஷின் பண்ணிச்சாங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ லெஜிஸ்லேச்சரில் வரக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரூலிங் பார்ட்டிஸ் கிட்ட இவங்க எல்லாமே கூட பேக் ஃபுட்டில் தான் இருக்காங்களோ, பிளைனாகவே எல்லா காலகட்டத்திலும் ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது இல்லை? என்ன சொல்லி சிஸ்டமே இன்றைக்கி வந்து ரொம்ப அதாவது வந்து ஃபியர்ஃபுல்லாக மாறிடுச்சு. நிறைய சைலன்ஸ், ஸ்பைன் ஷில்லிங் அட்மாஸ்ஃபியர் இஸ் ப்ரிவைலிங். ஒரு செக்ரட்டரி கூட முதுகெலும்பு இல்லை. கேபினட் செக்ரட்டரி பொலைட்டாக சொல்லியிருக்கணும் இல்லை, சார் திஸ் கான் பி டன் பிகாஸ் வி வில் பி இன் ட்ரபிள் இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்னு. சரி, இது சுவமோட்டாவே எலெக்ஷன் கமிஷன் எடுக்கணுமா, எடுக்கக்கூடாதா? அப்புறம் என்ன டேஷுக்கு எலெக்ஷன் கமிஷன்? ஏன் எவனுமே பேச மாட்டேன்றான்? இதை எல்லா விஷயத்துலையும் பேசுகிற திமுக ஏன் மௌனமாக இருக்குது? எல்லாத்துலேயும் பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற திமுக ஏன் இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்குது? ஸோ இந்தியன் டெமோக்ரஸி இஸ் இன் கிரைசிஸ், சந்தேகமாக வேண்டாம். பார்ப்போம் சார் இது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் சோமோட்டாக பல விஷயங்களை எடுத்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பழைய பேச்சை எடுத்து பால் தாக்கரேவுக்கு 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. பவர்ஃபுல் எலெக்ஷன் கமிஷனுங்க. இந்திரா காந்திக்கு தடை விதிச்ச எலெக்ஷன் கமிஷனு, பால் தாக்கரேவை போட்டியிட செஞ்சாமல் எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி இவ்வளோ கேவலமாக போய் காலடியில் உட்காந்துருக்காங்க, மோடி காலடியில். எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு அடுத்த 100 நாளுக்கு ஒரு பிளான் பண்ணுவாராம். எப்படி பிளான் பண்ணுவேன் நீ? மக்கள் என்ன இந்திய மக்கள் சோற்றால் அடித்த பிண்டங்களா? பிண்டங்கள் தான். அப்படித்தான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் நவத்வாரங்களையும் பொத்தின்னு இருக்குது. அப்படியே எம்சிசி இஸ் நாட் மோடிஸ் கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறத மட்டும் நம்ம எலெக்ஷன் மோடி கோட் ஆஃப் கான்டக்ட், இட்ஸ் நாட் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்போசிஷன் ஷுட் பி ஈக்குவலி பிளேம்டு. இந்த 40 நாளாவது நீங்கள் சுய மரியாதையோட முதுகெலும்போட இப்போ உங்களோட துணிச்சலை, உங்களோட ஆன்ம பலத்தை நீங்கள் காட்டணும். போயிருக்கணும் இல்லை? நீங்கள் கமிஷனுக்கு போயிருக்கணும், மக்கள் மன்றத்தில் இஷ்யூவை கொண்டு போயிருக்கணும், ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்கணும், தெருவாக பேசியிருக்கணும், அப்பட்டமாக சட்டத்தை மீறுகிறார் மோடின்னு சொல்லியிருக்கணும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அதற்கான அறிகுறிகள் தான். எவ்வளோ ஆணவம் இருக்கணும் உங்களுக்கு? எலெக்ஷன் முடிஞ்சு எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு தெரியாது. இன்ட்ரீம் பட்ஜெட் தான் போட்டிருக்கோம். 24-25க்கான இன்ட்ரீம் பட்ஜெட் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு. மெயின் பட்ஜெட் 24-25க்கான மெயின் பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸை ஒர்க் பண்ணுங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கணும் நான் கேட்குறேன். ஏன்டா ஒருத்தனு கூட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு முதுகெலும்பில் இருந்தால் மன்னிக்கணும் இப்படிலாம் பேசுகிறதுக்கு. தயவு செஞ்சு தவறாக நினைக்க வேண்டாம். ஒருமையில் பேசுவதாகவோ அவலமான வார்த்தைகளை பேசுவதாகவோ சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இருக்குது. சீரியஸ்னஸ் தெரியாமல் எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கேபினட் செக்ரட்டரி இஸ் தி நம்பர் 1 பியூரோக்ராட் இன் இந்தியா. நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து சேட்டலைட்டுக்கு ஆள் விடுறதுலேருந்து குக்கிராமத்தில் குழந்தை பிறந்தனா அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் எவ்ரி திங் இஸ் கேபினட் செக்ரட்டரி. கேபினட் செக்ரட்டரி இஸ் த நம்பர் 1 டாப் பியூரோக்ராட் ஆஃப் த கண்ட்ரி. அவர் சொல்லணும்ல முகத்துக்கு முகம் பார்த்து இது தவறுன்னு. அதுதானே ஜனநாயகம். சரி, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? புல் அவுட் பண்ணியிருக்கணும்ல, புல் அப் பண்ணியிருக்கணும்ல, ஸ்டாப் பண்ணியிருக்கணும்ல. வேடிக்கை பார்க்குறான். இவனுங்க ஏன் போய் இந்தியா பிளாக்ல எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு போய் பாஞ்சு பிரச்சாரம் பண்ணுற திமுகவோ, திரிணாமுல் காங்கிரஸோ, சமாஜ்வாதி கட்சியோ, காங்கிரஸோ ஏன் இவர்களெல்லாம் அமைதியாக ஆழ்ந்த மௌனத்தில் உறக்கத்தில் இருக்கிறார்கள்னு புரியல. பார்ப்போம் சார். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கான அபாயம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.